இருக்கிறது. அங்கே தொடர்ந்து படிங்க. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். ஆண்டவர் அங்கே தம்முடைய அதிகாரங்களை கொடுக்கிற இடம் தான் அந்த யூதா கோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் முன்னாடி யாரும் நிக்க முடியாது. தேவனை யார் வாழ்க்கையில ஜெபம் இல்லையோ அவன் யூதா கோத்திரம் இல்ல, அவன் ரூபன் கோத்திரம். அதான் நம்ம படிச்சோம். ரூபனே, நீ மேன்மையில பிரதானமானவன், நீ அப்படி நீ இப்படி, உனக்கு கிஃப்ட் இருக்கு, உனக்கு டேலண்ட் இருக்கு, உனக்கு அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா லாஸ்ட்ல அவன் சைபரா இருக்கும். அல்லேலூயா. அதாவது இதுக்கு நீ வல்லமையில விசேஷித்தவன், நீ தாழ்ந்து எல்லா மேன்மையும் இருக்கு, ஆனா நீ தண்ணீரை போல தழுமினவனே, நீ மேன்மை அடைய மாட்டான். நான் சுருக்கமாய் சொல்றேன். தானியேலுடைய அனுபவத்தை பற்றி பாருங்க. ராஜா எல்லாரையும் பார்க்கற. ராஜா அவனை எப்படி கூப்பிடுறா? தானியேலை பார்த்து எல்லாம் தானியேலே தானியேலே வான் கூப்பிடல, இரவும் பகலும் ஆராதிக்கிற தேவன் சொல்றான். அல்லேலூயா. அது அர்த்தம் என்ன? ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவன் இரவும் பகலும் ஜெபிக்கிறான். ராஜாவுக்கே பழக்கமாய் போச்சு. அவன் பேரை ராஜா என்ன வச்சுக்கிறானா, இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிற மனுஷன் சொல்றான். அல்லேலூயா. அங்க தேவன் சிங்க குகைகளின் வாய்களை அடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ஸ்தானத்தை விரும்புறீங்க? ஆண்டவரே, எனக்கு இந்த ஸ்தானம் எனக்கு வேணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? டைம் ஆகி போச்சா? இன்னும் ரெண்டுக்கு அனுபவம் சொல்லிட்டு யூதாவை பத்தி வேண்டாமா? அல்லேலூயா. இந்த யூதா கோத்திரத்தார் யாரு? இன்னும் அப்படிப்பட்ட தரம் உள்ளவங்க யாரும் ஒரு வருஷம் மட்டும் படிக்கலாம். 7 பகுதி உண்டு, வாசிக்க டைம் இல்லை. படிங்க. ஆதியாகமம் 49:9 படிங்க. இந்த 2 காரியம் மட்டும் இந்த யூதாவினுடைய முக்கியமான காரியம். இதை படிச்சுட்டு பயப்பட வேண்டாம், நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 49:9 படிங்க ஐயா. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து ஓடி போனாயே என் மகனே. எல்லாரும் கவனிங்க, பின்னாடி உள்ள நபர் எல்லாம் கவனிங்க. யூதா கோத்திரத்துக்கு ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதம் கவனிங்க. ஒரு ஆசீர்வாதம், அவன் துதிக்கிறவன். 2வது ஆசீர்வாதம், அவன் பாலசிங்கம், இறைக்காக ஓடுவான். அல்லேலூயா. இறைக்காக என்ன அர்த்தம்? இந்த உபதேச வசனத்திற்காக, இந்த சத்தியத்திற்காக ஓடுகிற ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க. அவங்கதான் யூதா கோத்திரத்தார். அவங்களதான் ஆண்டவர் யுத்தத்துக்கு முன்னாடி அழைப்பாரு. அவங்கதான் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகள். அவங்க மத்தியில தான் தேவன் மகிமையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு திருட்டு பையன் மொள்ள மாதிரி எல்லாம் சபை வைக்க ஆரம்பிச்சுட்டா, ஒரு பின்னாடியே ஒரு கூட்டம் ஓடுது. கேரளாவில் ஒரு நதி உண்டு. அந்த நதி பேர் பம்பா நதின்னு சொல்லுவாங்க. என்ன நதி? மாலையில எல்லாரும் குளிக்க போனாங்க. அப்போ ஒரு வாலிபன் மட்டும் குளிக்கலாம் போகும்போது கழுத்துல செயின் இருந்துதான். அவன் என்ன பண்ணிட்டான், சரி இந்த செயினை கரையில கழட்டி வச்சுட்டு வந்து குளிக்கலாம்னு சொல்லி போவான். திடீர்னு யோசனை, ஐயோ செயினை வச்சுட்டோமே, ஒரு குழியை உண்டாக்கி புதைப்போமே சொல்லி அதையும் மறுட்டு திருப்பி போனான். திரும்ப ஒரு யோசனை, ஐயோ அடையாளத்தை மறந்துடுவோமே. ஒரு சிறிய கோபுரத்தை உண்டு பண்ணி அந்த தங்க சொர்ணத்தை உள்ள வச்சுட்டு போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த கரையில வேற ஒரு வாலிப பார்த்துட்டான். ஓஹோ, பம்பா நதியில குளிக்கிறதா இருந்தா இப்படி ஒரு கோபுரத்தை கட்டிட்டு தான் போய் குளிக்கிறோம் போல இருக்கு. அது வேற ஒரு வாலிப பார்த்துட்டான். இப்ப கரை முழுவதுமாக கோபுரம். ஜொகுர்ல ஒரு கோபுரம், ஜொகுர்ல ஒரு கோபுரம் புதுசா எழுப்பி இருக்கு. அல்லேலூயா. மெலக்காவில ஒரு கோபுரம், எல்லா ஆளுக்கால ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா குளிக்கும்படி போனவன் வந்து பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டான். திகைக்க காரணம் என்ன சொல்லுங்க? நீங்க சொல்றீங்களா பார்க்கலாம், சொல்லுங்க. சொர்ண ரத்தத்தை வச்சிருந்த கோபுரம் காணும், அது எதுன்னு தெரியல. அல்லேலூயா. அந்த மாதிரி தான் இயேசு எல்லா கோபுரத்துக்காக இயேசு வரமாட்டார். தன்னுடைய சொந்த சொர்ணமாகிய தன் ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவம் சாபம் எல்லா கழிவிலிருந்து நீக்கப்பட்ட அந்த சேபங்களுக்காக மட்டும் தான் இயேசு வருவார். கோபுரம் உண்டாக்கலாம். உங்களுக்கு கோபுரம் உண்டாக்க யாருக்கும் ஆசையா இருக்கா? ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, எப்படா கோபுரத்தை உண்டாக்கலாம், விட மாட்டாரு. அல்லேலூயா. கோபுரத்தை யார்? ஆனா எல்லா கோபுரத்திலும் தங்கம் கிடையாது. யார் சத்தியத்துக்காக நிற்கிறார்கள், அதனால தான் வேதம் சொல்றது, சத்தியத்திற்காக நிற்கிற நீதி உள்ள சந்ததி மட்டும் தான் அதற்குள்ள பிரவேசிக்கும். எடுத்து படிக்க கொலோசியர் 1:28 படிங்க. கொலோசியர் 1, நீங்க நான் முடிக்கலாம்னு வரேன், முடிக்க முடியல, உங்களை பார்த்த உடனே பேசலாம்னு வருது. படிக்க கொலோசியர் 1:28 படிங்க. எந்த மனுஷன் இங்கிலீஷ்லயே படிக்கலாம், கவலை இல்லை. ஐயா இங்கிலீஷ் படிக்க ஆசையா விரும்புறார், படிக்கலாம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்த
நிறுத்தும்படி பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த உபதேசத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஒரு பிரபலமானவனா மாறுகிறதுக்காக இல்ல. 2 அம்சங்கள் உண்டு. அந்த 2 அம்சத்துக்கு தான் இந்த சுவிசேஷம் ஆகிய உபதேசம் உனக்கு என்று போதிக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு சுவிசேஷம் ஏன் போதிக்கப்படுது ரகசியமே தெரியல. எந்த மனுஷனா இருக்கட்டும், அவன் முதல் பகுதி கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. பாருங்க, இதுதான் எல்லாரும் கவனிங்க. இதுதான் நான் ஃப்ரிட்ஜில் பதனிக்கிற இடம். இதுதான் ஃப்ரிட்ஜ். இப்போ நான் இந்த பொருளை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேல வைக்கிறேன். இது பதனிக்கப்படுமா? வலது பக்கம் சொல்லுங்க, இடது பக்கம், கீழ்ப்புறம். இதை பதனிக்கணும்னா என்ன செய்யணும்? யாரும் வாய் திறக்க மாட்டீங்களே. உள்ள வந்தாதான் பதனிக்கு. உள்ள வந்து 2 பகுதி இருக்கு. ஒண்ணு, இப்ப நான் உள்ள வச்சுட்டேன். இது ஒரு கருப்பு கண்ணாடி நினைச்சுக்கங்க, வெள்ளை நினைச்சுக்க வேண்டாம். இது உள்ள இருக்கு, தெரியுமா? வெளியே ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் தன்னை காட்டிக்கவே கூடாது. அவன் ஒவ்வொரு நாளும் மறைந்திருந்து இயேசுவே, நான் ஒண்ணு இல்லப்பா, இந்த பூமியில நான் ஒண்ணும் கிடையாதுப்பா, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு படிச்சவன், நான் ஒரு பட்டதாரி, பணக்காரன், மலேசியனு, நான் சிங்கப்பூரியனு, ஆஸ்திரேலியன்காரன், எந்த விதமான ஐடென்டிட்டி அங்க கிடையாது. நான் ஒன்றும் இல்லை. அதுதான் பவுலக எழுதார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறாரு. எப்போ அந்த இடத்துல வந்து நீ உன்னை அடக்கம் பண்ணுகிறாயோ, சபைனா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ தாய்லாந்து ஒரு குடிக்கார பார்த்தேன், என்கிட்ட வந்தாரு போது. நானே அங்கே பசினியா உட்காந்துட்டு இருந்தேன். ஐயா சபை கட்டுறேன். நானும் அமைதியா இருந்தேன். எவ்வளவு நேரம் தான் அமைதியா இருக்க முடியும்? அல்லேலூயா. நான் தான் கொஞ்சம் வாயாடி வச்சேன். சரி, இவனுக்கு என்ன கொஞ்சம் போதனை கொடுத்து துரத்தி விடணும். நான் கேட்டேன், சபைனா என்ன முதல்ல சொல்லுன்னு கேட்டேன். இல்ல சபை முடிச்சதுக்கு முள்ள மாறி திருட்டு பண்ணி எல்லாம் உள்ள கூப்பிட்டு சபைன்னு சொல்லலாம். அது கிடையாது. சபைன்னு சொன்னா ஒருமையில தான் வேதத்துல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 23, 24, 25 அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. கரை திரை பிழை இல்லாததுதான் சபை. Usually it is a radiant church. இன்னொரு வெர்ஷன் இருக்குங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இட்ஸ் a glorious church. கரை திரை பிழை எடுத்து படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. இந்த உபதேசத்தின் அடிப்படையில சொல்றேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ல இருந்து படிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரு, தலையா இருக்கிறார். அடுத்த வசனத்தை படிங்க. ஆகையால் எல்லாரும் நீங்களே கவனிங்க. சபைனா எப்படி இருக்கணும்? அழகா இருக்கு. சபையானது எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிங்க. அடுத்த வசனம் கீழ்ப்படிங்க. அடுத்த வசனம் அன்பு கூறுங்க. பாருங்க, அங்க கீழ்ப்படிதல் வரணும், அங்க ஒரு அன்பு வரணும். அடுத்தது எல்லாரும் முக்கியமான வசனம், பேனா இருந்தா பைபிள் எடுத்து குறித்துக் கொள்ளுங்க. சபை எப்படி இருக்கணும், சபையினுடைய கட்டுப்பாடு என்ன, சபையினுடைய ஒழுங்கு என்ன, சபையினுடைய கிரமம் என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே கிறிஸ்துவானவர் படிங்க. நான் 100 கிலோமீட்டர் வேகத்துல வர, நீங்க 2 கிலோமீட்டர் வரணும். தாமத திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் எல்லாரும் கவனிங்க. கரை திரை பிழை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கரைனா எல்லாருக்கும் தெரியும். வேதத்துல 17 காரியங்கள் உண்டு, சொல்ல டைம் இல்லை. அதுல ஒரு வசனம் சுருக்கமாய் சொல்றேன். விருந்துகளினால் கரை உண்டார்கள், விக்கிரகத்தினால் கரை. 2வது திரை இருக்கக்கூடாது. சபையில திரை வரவே கூடாது. திரைனா என்னது சொல்லுங்க ஐயா. அவர் தான் எப்பவும் பைபிள் வசனம் படிச்சுட்டே இருப்பாரு. சொல்லுங்க, திரைனா என்னது? பாருங்க, இப்ப இந்த வயசு 37 வயசாகி போச்சு. நீங்க 20 வயசுல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன். இப்ப நான் இதை தாண்டி 50 வந்துட்டாலும் எப்படி ஆயிடுவேன்? முகமெல்லாம் சொல்லுங்க, சுருங்க ஆரம்பிச்சிடும். திரைனா சுருக்கம். மலையாளத்துக்கு சுருக்கம் அல்லாத சபா. ஒரு 80 வயசுல கடந்த இருப்பேன் ஐயா. சொல்லுங்க, உங்களை சொல்ல என்னதான் சொல்றேன். 80 வயசு நான் எப்படி இருப்பேன்? ஆனா சபைக்கு மட்டும் சுருக்கம் வரவே கூடாது. அந்த வாலிப பலன் குறையவே கூடாது. அதனால தான் யோசுவா சொல்றாரு, நாங்கள் அந்த கூடாரத்தை விட்டு பிரிவதே இல்லை. அவங்க கானானை போய் அடைகிற வரைக்கும் அந்த வாழ வயதின் பலன் அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு 99 வயசாச்சு, எனக்கு 100 வயசாச்சு, ஐயோ என்னால முடியல. இல்ல, அதெல்லாம் சாக்கு போக்கு. தேவன் நமக்கு ஒரு உன்னத பலத்தை அவர் சமூகத்துல வச்சிருக்கிறாரு.
அவருடைய துதிக்க துதிக்க அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க அங்க பவுல் அங்க எழுதுறார், மெய்யாகவே விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்யும். நீ ஒரு காதுல கேட்டு மறு காதுல விட்டனா அந்த பலனை நீ யூகிக்க முடியாது. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான். நீ விசுவாசித்து ஒப்பு கொடுத்து பிடிக்கும் பொழுது ஒரு உன்னத பலன் உனக்குள்ள வர ஆரம்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் யூதா கோத்திரத்தாரை பற்றி எழுதியிருக்கிறது அவங்க பாலசிங்கம். இந்த பாலசிங்கத்தினது இங்கிலீஷ்ல யங் லயன். ரெண்டு காரியம் சொல்ற பாலசிங்கத்தை பத்தி. பாலசிங்கம் என்னதான் செய்யும்? எவ்வளவு ஜன குரூப் இருக்கோ அந்த குரூப்ல தான் போய் பாயும். அல்லேலூயா. சிங்கம் சாதாரணமா போய் சிங்கம் பலவீனமாய் மிருகங்கள் வரும்பொழுது பலவீனமாய் வரக்கூடிய ஒன்றை பிடிக்கும். ஆனா பாலசிங்கம் மட்டும் அப்படி பண்ணாது. அதிக குரூப்பா மிருகங்கள் இருந்தா அந்த குரூப்புக்குள்ளேயே பாயும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எந்த பிசாசு எத்தனை கூட்ட பிசாசுகள் இருந்தாலும் சரி அவங்க ஒண்ணுத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது இறைக்காக ஓடும். இறை கவர்ந்து ஓடினதுன்னு இருக்கு. இறைனா என்ன? ஆண்டவர் அதுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறாரு, சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. சத்தியத்துல நிக்க முடியாம உன் கால் போச்சுன்னா நீ கர்த்தருடைய வருகையில போக முடியாது. அல்லேலூயா. பாரு, இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த சத்தியம் வேண்டாம் 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 தள்ளிடுறாங்க. இந்த பவுல் அங்க தீத்து எழுதார். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, சத்தியத்தை எத்தனையோ பேர் விட்டதுனால தான் அவங்க வாழ்க்கை அமிழ்ந்து போகுது. தீத்து 2ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனம். நீயோ பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாங்க, நீ உனக்கு ஒரு தீனி வேண்டும். அந்த சிங்கம் அந்த இரையை எப்படி கவர்கிறதோ நீயும் ஆரோக்கியமான உபதேச ஏற்றவைகளை ஆரோக்கியமான உபதேசம். 8ஆம் வாக்கியத்தை படிக்க. 8ஆம் வாக்கியத்தை அதே அதிகாரத்துல எதிரியானவன் ஒன்றுமில்லாமல் பாத்தீங்களா? உபதேசத்தை நீ ஆரோக்கியமான உபதேசத்தை விடாத. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை படிங்க. முக்கியமான வசனம். உபதேசம் ரொம்ப முக்கியம் சபைக்கு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. ஏனென்றால் எல்லாரும் கவனிங்க, நீங்க மற்ற இடங்களுக்கு எல்லாம் போக கூடாது. மற்ற பாஸ்டர்மார் கூட்டம் இங்கதான் இருக்கணும். தேவன் எந்த இடத்துல வச்சிருக்காரோ அங்க இருந்துதான் நீ பலன் அடையணும். அவன் கூப்பிட்டா அவன் ஒரு மீட்டிங் வைக்கிறான், அவன் ஒரு மீட்டிங், எல்லாரும் மீட்டிங் வச்சு நீ அங்கெல்லாம் ஓடனா நீ காட்டுல அடிப்பட்டவனை போல மாறிடுவேன். அல்லேலூயா. தேவன் உன்னை எங்க அழைச்சாரோ, எந்த சபைக்கு உன்னை அழைச்சாரோ, எங்க சத்தியத்துக்கு அழைச்சாரோ அங்க இருந்துகிட்டு சத்தியத்துக்கு சாட்சியா மாறணும். உன்னை இல்ல இந்த சபையில பிரச்சனை வருது எனக்கு பேசுறாங்கன்னா பிரச்சனை ஏன் வருது? நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிற. அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை மனத பொறுப்பு வாசிங்கமா மனதில்லாமல் அவன் இஷ்டம் போல, அவனுக்கு சுவிசேஷம் வேண்டாம், அவனுக்கு சத்தியம் வேண்டாம், அவன் இஷ்டம் போல தன் சுய இச்சையின்படி ஓடுவான். பாத்தீங்களா? அதனாலதான் பாரு, ஒருத்தர் ஜெகூர்ல கூட்டம் வச்சிருக்கிறான், ஜனங்கள் போயிட்டே இருக்கிறாங்க. இங்க வாடானா எவனும் வரமாட்டான். அதான் இயேசு அழகாய் சொல்றாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு எடுத்த உடனே எல்லாரும் ஓடிட்டான். அதனாலதான் சீஷரை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா? இயேசு 50,000 பேர் கொடுத்த உடனே அவர் கிராமங்கள் போகும்போதெல்லாம் பின்னாடி தொத்திட்டு வந்தாங்க. இவரு கூட இருந்தா ஓசிலேயே சாப்பிடலாண்டா. ஆனா அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எடுத்தோன்னு எல்லாரும் ஓடிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, யூதாவின் அடுத்த ஒரு பகுதி மட்டும் சொல்றேன், பயப்பட வேண்டாம். ஐயா பாக்குறது பார்த்து எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. படிக்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை படிங்க. அந்த லாஸ்ட் எண்டிங் மட்டும் முடிச்சு நம்ம அப்படியே ஆவிக்குள்ள போவோம். ஐயா பாட முன்னாடி பெத்தேலுக்கு போவோம். பெத்தேலுன்னு சொன்னா அப்பத்தின் வீடு, உபதேசத்தின் வீடு, தேவன் தரித்திருக்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு ஆசையா ஓடிடும். அல்லேலூயா. அங்கதான் உன்னை போஷிக்கிற இடம். ரூத்தை குறிச்சு படிச்சு பாருங்க. ரூத்தினுடைய 1ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ரூத் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யுத்தத்துல பஞ்ச காலம் வரும் பொழுது எருசலேமை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு ஓடிட்டாங்க. அவங்களுக்கு பெத்தேல் வேண்டாம். அல்லேலூயா. அங்க திருவசனத்தை கேட்க முடியாத ஆலயம் அவங்களுக்கு வேண்டாம். அவங்க அதை விட்டுட்டு நேரா மோவாப் தேசத்துக்கு போனாங்க. எலிமேலுக்கு இறந்து போயிட்டான், 2 ஆண் பிள்ளைகள் செத்து போயிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நீ எத்தனை விதமான தோல்விகளை அடைந்திருக்கிற? தேவன் கொடுத்திருக்கிற எருசலேம் ஆகிய, தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம் ஆகிய, தேவன் வைத்திருக்கிற மேன்மையாகிய அந்த ஸ்தானத்தையும் அந்த இடத்தை விட்டுட்டு நீ தூரம் ஓடிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 40 ஆதியாகமம். நான் இவர் விடுற மாதிரி இல்லையே.
ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை படிங்க. யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து ஏறி போனாய். என் மகனே சிங்கம் போலவும் கிழசிங்கம் போலவும் மடங்கி படுத்திருக்கிற அவனை எழுப்புகிறவன் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது அர்த்தம் தெரியுமா? அவன் இந்த சத்திய உபதேசங்களை கை கொண்டு சத்திய வசனத்தை கேட்டு எதுக்குமே அசர மாட்டான், இளைப்பாறுதலாய் இருப்பான். அவனுக்கு தத்தளிப்பு கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த இளைப்பாறுதல் தேவை? ஐயோ நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குப்பை, ஆண்ட சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே என்கிட்ட வாடா, நான் உனக்கு இளைப்பாறு தரேன்றாரு. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? சுவிசேஷன் வசனம் தானே இது. ஐயா தான் சொல்ல அடிக்கடி. அது அர்த்தம் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அது அர்த்தம் என்ன? அட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே அந்த பாரத்தை என் மேல வச்சிடறான்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க என் பாரத்தை நான் ஆண்டவர் மேல வைக்க போறேன்னு? எத்தனை பேர் விரும்புறீங்க என் பாரத்தை ஃபுல்லா ஆண்டவர் மேல வைக்க போறேன்? அவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க, அப்படி மற்றவங்க எல்லாம் வேண்டாம். அல்லேலூயா.